ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பிரின்சஸ் கட்டு ப்ளவுஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அதுதான் இப்போது நான் ஸ்டிச்சிங் வீடியோ போட போகிறேன். இப்போ பாருங்கள், இதை கட் பண்ணது நெக்கு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி இதை அப்படியே வச்சு நான் கேன் வாஷ் போடுறதுனால இந்த இடத்துல கட் பண்ணலை. இதை அப்படியே வச்சு இதை நான் ட்ராயிங் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு பாருங்கள், கையும் இதே மாதிரி வச்சு நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரண்ட்டு பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டை வந்து நம்ம இப்படிலாம் வைக்கக்கூடாது. இந்த பொசிஷனில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நெக்கு எக்ஸ்பெண்ட் ஆகாது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல நம்ம கட் பண்ணியிருக்கோம். அந்த நெக்கு லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி இப்படி கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம கிளாத் கட் பண்ணும்பொழுதும் இதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? மாற்றி கட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ இது கட் பண்ண போகிறோம். இதில் தான் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம சேர்த்து கட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த தைக்கும் பொழுது கரெக்டாக உட்காரும். இல்லைன்னா நமக்கு பத்தாது, அந்த மாதிரி வரும். அதனால் இது பாருங்கள், நான் ட்ராயிங் பண்ணிடுறேன். இப்போ இதை நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மற்றதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதுவும் என்ன பண்ணணும், இது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இப்படி துணி சேர்த்து நம்ம கட் பண்ணணும். இது இப்படி கட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் தைக்கும் பொழுது நமக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? அதனால தான் நான் இதை வந்து டிராஃப்ட் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ இதை மாதிரி வச்சு இதை கட் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம், இப்போது கட் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், நான் பேக்கு கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த ஃப்ரண்ட்டை கட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரண்ட்டை கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு கரெக்டாக வருதுங்களா? இங்கே நமக்கு சரியாக வரும். ஓகேங்களா? அதனால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஓகேயா? இப்போ இதே நம்ம கட் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் கேன்வாஷ் எப்படி கட் பண்ணுறேன்ட்டு. இப்போ இதிலேருந்து நான் கட் பண்ணேன் இல்லைங்களா? அந்த கட் பண்ண பீஸு இங்கே வச்சிடுறேன். வச்சுட்டு அப்படியே இதை நான் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/4 இன்ச்சஸ் எக்ஸஸாக பண்ணுறேன். ஏன்னா கட்டிங் இங்கே தான் வரும் உங்களுக்கு. ஓகேயா? இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். இது பாருங்கள், இதுதான் வந்து மெயின் பீஸு. இது பாருங்கள், இது கை வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இதை நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவலாக போட்டுறேன். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா இப்படி ஈக்குவலாக போட்டுட்டு என்ன பண்ணுறேன், லைனிங் வச்சு அப்படியே நான் கட் பண்ணிடுறேன். பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இது பேக்கு. இது வந்து இந்த இடத்துல நமக்கு இப்போ சென்டரில் வரணும். இப்போ இதை அடித்து நம்ம திருப்ப முடியாது. இந்த சைடு தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்படி மடிக்கணும். இப்போ நம்ம இங்கே பேக் கொடுத்துருக்கோம் இல்லையா? இதை இப்படி மடித்து நம்ம இப்படி வச்சு இதை தைக்கணும். இப்படி வச்சு தைச்சி இப்படி எடுத்துகிட்டு வரணும் ஃபினிஷிங். ஓகேங்களா? அதுக்கு பிறகு தான் நம்ம நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும். இதோட மெத்தடு இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடம் இப்படி வர்றதுனால இப்போ நான் பாருங்கள், இதை நான் மடித்து வச்சுட்டேன். மடித்து தைச்சிட்டு இதை என்ன பண்ண போகிறேன்னா, கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்டில், ஏன்னா இந்த இடம் கரெக்டாக நமக்கு முதுகுக்கு வரணும். இது இப்படி வச்சு நான் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணிடலாம். இப்போ இதுவும் பாருங்கள்,
இதையும் இப்படி ஆப்போசிட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இதையும் இப்படி ஆப்போசிட் கரெக்டாக வச்சிடணும். இது மாறிடக்கூடாது. மாறிடுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக உட்காராது. அதனால் இது மட்டும் கரெக்டாக இங்கே பாருங்கள், இதே பொசிஷனில் நமக்கு வரணும். இதே பொசிஷனில் நம்ம வச்சு தைச்சிடலாம். இந்த கையும் இப்படி வர்றதுனால நம்ம என்ன பண்ணணும், இதுவுமே அந்த பேக்கை தைச்சோம் இல்லைங்களா, இப்படி மடித்து இப்படி தைச்சோம் இல்லையா, இந்த பொசிஷனில் தான் இதையுமே தைக்கணும். அடித்து திருப்ப முடியாது. ஓகேங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது இதை நான் மடித்து அடிச்சிடுறேன். இந்த அர்க்காத் இருக்கு இல்லைங்களா, இது எப்பயுமே மாறக்கூடாது. மாறிடுச்சுன்னா உங்களுக்கு கை சரியாக கரெக்டாக உட்காராது. ஃப்ரண்ட் ஹேர் கட் பண்ணி இருக்கிறதுனால, அதனால் இந்த அர்க்காத்துக்கும் இந்த அர்க்காத்தையும் கரெக்டாக வச்சு எப்பயுமே ஸ்டிச் பண்ணுவேன். இப்போது இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, கிளாத்து பத்தாது நமக்கு. அதனால் இதுக்கு கொஞ்சம் நம்ம அட்டாச்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும். நம்ம அட்டாச்மெண்ட் போட்டுக்கலாம். இது பாருங்கள், நான் கேன்வாஷ் வச்சுட்டேன். இப்போ கேன்வாஷ் வச்சு இது அப்படியே ஹெம்மிங் தான் பண்ணணும். இது போன ட்ரிப்பு நான் அப்படியே திருப்பிட்டேன். அதனால் இப்போ இதை திருப்ப முடியாது, நம்ம ஹெம்மிங் தான் வைக்கணும். அதனால் வந்துட்டு இதை நான் ஹெம்மிங் பண்ணுவேன். அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு தைப்போம். இப்போ பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட்டு சைடு நமக்கு. இது இப்படி, இது இந்த பக்கம். இது பேடட் கிடையாது, நார்மல் ப்ளவுஸ் தான். இது என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம அப்படியே அட்டாச் பண்ணுறோம். இந்த அட்டாச்மெண்ட் பாருங்கள், ஏன்னா நம்ம 1/2 இன்ச்சஸ் விட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த அட்டாச்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த 2 இடத்துலையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க் பண்ண இடத்த அழகாக கரெக்டாக அந்தந்த இடத்துல வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அழகாக வளைவாக எடுத்துகிட்டு போங்க. இப்போது இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் எக்ஸஸாக வருது இல்லைங்களா, இதை என்ன பண்ணணும்னா இந்த கர்வ் இப்படி எடுக்கணும். ஓகேயா? இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இந்த இடத்துல கிளாத்து இருக்கும், அப்போ பார்க்குறதுக்கும் நமக்கு அழகாக இருக்கும். இப்போது இதையும் அதே மாதிரி அட்டாச்மெண்ட் பண்ணிக்குவோம். இப்போ இது தைக்கும் பொழுது கரெக்டாக நம்ம கொஞ்சம் இந்த சுருக்கங்களை வந்து நம்ம மேனேஜ் பண்ணி தைக்கணும். ஓகேங்களா? நம்ம கரெக்டாக அப்படி தைக்க முடியாது. இதை கொஞ்சம் இப்படி வச்சு தான் தைக்கணும். அப்போ தான் அந்த பஸ்ட்டு போய் நமக்கு அழகாக உட்காரும். இதை அப்படியே நீட்டாக தைக்க முடியாது. அப்படியே ரோல் பண்ணி அழகாக தைங்க. இப்போது இந்த இடத்துல வர்றதை நம்ம என்ன பண்ணோம், அந்த கர்வ் நம்ம அந்த ஆம்ஹோல் கிட்ட கொஞ்சம் அந்த கர்வ் வரும் இல்லையா, அதை நம்ம இப்படி அழகாக கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது 2 தையல் போட்டுக்கலாம். கொக்கி பட்டி தைக்கிறேன். இது கீழே கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்துல வரும்பொழுது நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 1/4 இன்ச்சஸ் கொஞ்சம், ஓகேங்களா, ரொம்ப இல்லை, ஒரு 1/4 இன்ச்சஸ் இதை தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போது நம்ம கொக்கி பட்டி ரெடி பண்ணிட்டோம் இவங்களுக்கு. இப்போது கிராஸ் பீஸ் போட்டு நெக் வந்து
க்ளோஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், இப்போது நம்ம நெக்குக்கு கிராஸ் பீஸ் போடுறோம். இப்போ நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா கை அட்டாச் பண்ணிடுவோம். அது வந்து இது இந்த சைடு வரணும், அது அந்த பக்கம் வரணும். ஓகேயா? இங்கே பாருங்கள், கரெக்டாக வருதுங்களா? இங்கே பாருங்கள், நமக்கு சேமாக வந்துருச்சு. பாருங்கள், இப்போது கையை நம்ம அழகாக அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு கையும் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கையுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஓவர்லாக் போட்டுட்டோம். எல்லாமே கையை அட்டாச் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹேண்டுக்கிட்ட பாருங்கள், நமக்கு கரெக்டாக வருதுங்களா? இந்த ஜாயிண்ட்டு நமக்கு எப்பயுமே சரியாக வரணும். ஓகேயா? இப்போ இந்த இடத்துல கட் பண்ணால் கூட நமக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ இது பாருங்கள், இப்போ நமக்கு இவ்வளோ இடம் இருக்குது இந்த ஃப்ரண்ட்டில் மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இதை என்ன பண்ணுவோம், அழகாக ஒன்றும் இல்லை பாருங்கள், நல்லா இதை என்ன பண்ணுறேன், நான் அப்படியே மடிச்சிடறேன். அப்படியே மடித்து தைச்சிட்டோம்னா இது முடிஞ்சிடுச்சு, ஃபினிஷ். இல்லை நமக்கு ஃபினிஷிங் இன்னும் நல்லா வரணுன்னா இது ஒரு 1/4 இன்ச்சஸ் இது தனியாக இது போட்டு கூட பட்டி பீஸ் மாதிரி போட்டு கூட நம்ம பண்ணலாம். இப்போது இந்த இடம் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா சைடில். அப்போ என்ன பண்ணுறேன், நான் 1.5 இன்ச்சஸ் கொடுத்து நான் தைக்கிறேன். இங்கே 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடமும் பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக ஜாயிண்ட் உட்காருதுங்களா? இந்த மாதிரி வரணும். நம்ம கை வந்து அட்டாச் பண்ணும்பொழுது சைடு அட்டாச் பண்ணும்பொழுது நமக்கு இந்த மாதிரி கரெக்டாக வரணும். ஓகேங்களா? இப்போ நான் 1.5 இன்ச்சஸ் பிடிச்சிருக்கேன். இப்போது இந்த சைடும் பாருங்கள், இந்த சைடை நம்ம வச்சுட்டு இப்படி பண்ணும்பொழுது கரெக்டாக அதே அளவு தான் நமக்கு இங்கே ஜாஸ்தியாக வருது. இதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதையும் நம்ம மடித்து தைச்சிடலாம். மடித்து தைச்சிட்டு இந்த சைடு கொக்கிக்கு சைடு வரும்பொழுது நம்ம அதை பார்த்துக்கணும். இதுவும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா கொக்கி போடும்பொழுது நமக்கு சரியாக வர்றதுக்காக இதையும் நம்ம மேட்ச் பண்ணிவிட்டு இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இதோட நம்ம மடித்து தைச்சிடணும்.
ஃபினிஷிங் நல்லா வேணும்னா தனியாக துணி கொடுத்தும் தைக்கலாம், இல்லை அப்படியே தைக்கிறதா இருந்தாலும் அப்படியே தைக்கலாம். இப்போ பாருங்கள், இது 1.5 இன்ச்சஸ் நான் பிடிச்சிடறேன். இப்போ இந்த இடத்துல இது வருது, அதனால் மிஷினில் போட்டோம்னா மிஷின் வந்து ஊசி உடஞ்சிரும். அதனால் என்ன பண்ணோம், இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக 1.5 இன்ச்சஸ். இப்போ இந்த இடமும் பாருங்கள், நமக்கு கரெக்டாக வரணும். இந்த இடமும் கரெக்டாக வருது. இப்போது நம்ம இங்கே பேக் டக் போடணும். இங்கே பேக் டக் நம்ம போட முடியாது, ஏன்னா இந்த வர்றதுனால நம்ம போட முடியாது, ஊசி உடஞ்சிரும். அதனால் நம்ம சைட்லேயே வேணும்னா கூட கொஞ்சம் பிடிச்சி கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு, ஒன்றும் இது கிடையாது. இப்போ நான் இன்னும் ஒரு 2 தையல் போட்டுறேன். மொத்தம் 3 தையல் நம்ம போடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் 3 இன்ச்சஸ் போட்டு 3 இன்ச்சஸ் போட்டாச்சு. இந்த இடமும் நமக்கு கரெக்டாக ஜாயிண்ட் வரணும். எப்பயுமே ப்ளவுஸ் அட்டாச் பண்ண பிறகு இந்த சைடும் பாருங்கள் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போது இவங்க பாருங்கள், இது எல்லாமே நமக்கு கரெக்டாக உட்காந்துருக்கு. சரியா? ஓகேவா? பாய்.